அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான ஜூன் மாத 2024 பொது பலன்களை பார்த்துட்ருக்கோம். ஜூன் 1 முதல் ஜூன் 30 தேதி வரை 2024 துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 முதல் ஜூன் 14 வரை கொஞ்சம் மந்தமாகவும் சிறிது நன்மைகள் குறைவாகவும் காணப்பட்டாலும் ஜூன் 14, 2024 அப்புறமா ஜூன் 30 தேதி வரை சிறந்த பலன்கள் கிட்டும். உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும், உங்களுக்கு நன்மைகளும் அதிகரிக்கும். ஆக முதல்ல ஜூன் 1 முதல் ஜூன் 14 தேதி வரை உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மாதம் முழுவதும் அவர் அதே இடத்தில் தான் இருக்கிறார். ஆனால் சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு ஜூன் 14 முதல் பயிற்சி ஆகிறார்கள். அதனால் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். இப்போ துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பார்வை செலுத்துகிறார். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சில நற்காரியங்களும் உங்களுக்கு ஈடேறும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். நீங்கள் புது முயற்சிகள் எடுப்பதில் அதில் வெற்றி காண்பீர்கள். புது முயற்சி எடுத்தாலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதனால் உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்குவதற்கும் சிறந்த காலகட்டமாக இது இருக்கும். வீடு வாங்குவதும், நிலம், மனை, வாகனம் வாங்குவதும், சிலருக்கு அவற்றை விற்று பணமாக்குவதும் இந்த காலகட்டத்தில், இந்த ஜூன் மாதம் 2024 காலகட்டத்தில் நடக்கும். 6ஆம் இடத்தை சந்திரன் மற்றும் ராகு சேர்ந்து இருக்கிறார்கள். 6ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் ராகு சேர்ந்து இருப்பதனால் உங்களுக்கு சிறிய மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். எதிரிகள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய முயற்சியாலும் உங்களுடைய முன்னேற்றத்தினாலும் நீங்கள் அதை வெற்றி கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கின்றார். உங்களுடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் பருவத்தில் இருக்கும் மாணவ மணிகளோ இல்லை பருவத்தில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் காதலினால் சிறிது காதல் செய்திருந்தால் நீங்கள் சிறிது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உடைய பார்வை கிடைக்குது. அதனால் தொழில் செய்பவர்களுக்கு இது நன்றாக இருக்கும். ஆனால் பிறரிடத்தில் வேலை செய்பவர்கள், அதாவது ஒரு இடத்துல பணியில் சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடிய பணியாட்களாக இருந்தால் மிகுந்த பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. சிறிய தவறுகள் கூட பெரிதுபடுத்தப்படலாம். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக செவ்வாய் பகவானுடைய பார்வையும் 10ஆம் இடத்தின் மேல் விழுவதனால் சீருடை பணியாளர்களும் அரசு சார்ந்த வேலையில் இருப்பவர்களும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும், பொறுப்புடன் இருக்க வேண்டும். சிறிய தவறுகளும் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கலாம். 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. முதலீடுகளில் நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். 12ஆம் இடத்தை கேதுவும் குருவும் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக உண்டு. பருவத்திலும் சிறிய வயதில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர்களுக்கு இன்பச் சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். வயதானவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த கோயில் மற்றும் குளங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஈடேறும்.
சுருக்கமாக சொல்லப்போனோம், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 முதல் 14 வரை பெருசாக சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஜூன் 14க்கு அப்புறமா நீங்கள் எந்த முயற்சிகளும் எதுவாக இருந்தாலும் செய்தாலும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் அளிக்க ஜூன் 14 முதல் 31 நாட்கள், அந்த 15 நாட்களை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இது பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.